நம்ம விஷயத்தில் அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அப்பா எங்கடா வராரு ப்ரோ. அப்பா, எங்கள் விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசுனீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எல்லாம் ஓகே தானே? என்ன சொல்றதுன்னு தெரியல ஆதி. கல்யாண மண்டபத்தில் நடந்ததை ஃபோன்ல சொன்னா நீ ஷாக் ஆயிடுவன் தான் நான் நேரில் வந்து சொல்றேன். என்னப்பா சொல்கிறீங்க? அம்மா இப்போ இருக்கிற மனநிலைமையில எந்த ஒரு விஷயத்திலும் ஆத்திரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க, பக்குவமாக யோசிச்சு முடிவெடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? உங்க விஷயத்த அம்மா கிட்ட பேசவே இல்லை ப்ரோ. அதுக்கான சூழ்நிலை மண்டபத்தில் இல்லை. என்ன சின்னையா சொல்றீங்க? அப்படி என்ன நடந்துச்சு மண்டபத்துல? ஆண்டி அப்படி நடந்துப்பாங்கன்னு நாங்க யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. ஆண்டியோட அந்த கோவத்தை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. அங்க அப்படி என்னதான்ப்பா நடந்துச்சு? கல்யாண மண்டபத்துல உன் அம்மா எல்லார்கிட்டையும் நல்ல விதமா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தா. உன் அம்மாவோட மனநிலையை பார்த்து இன்னைக்கு உங்க விஷயத்த பேசி சம்மதம் வாங்கிடலான்னு நானும் நம்பிக்கையா தான் இருந்தேன். முகூர்த்த நேரம் நெருங்குச்சு. மாப்பிள்ளையோட அப்பா உங்க அம்மா கிட்ட வந்து தாலி எடுத்து கொடுக்க சொன்னாரு. என்ன பண்றாங்க? எட்டி பாப்போம். ஐயோ, அட பாவீங்களா, எல்லாம் இங்கேயே நிக்கிறீங்க. பாப்போம். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உன் அம்மா கிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டது, சந்தோஷப்பட்டது எல்லாம் அந்த ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த மொத்த கூட்டமும் ஒன்னா சேர்றது டேஞ்சர் ஆச்சே. என்ன பேசுவாங்க? பேசுங்க பேசுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ள வச்சிருந்த ஆத்திரம், ஆவேசம், கோபம் அத்தனையும் அந்த ஒரு நிமிஷத்துல கொட்டி தீத்துட்டா. பழைய அகிலாவா திரும்பவும் புது வேகத்தோட வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால உங்க விஷயத்த இப்போ அகிலா கிட்ட பேசுறது சரியா இருக்காதுன்னு நான் எதுவுமே பேசல ஆதி. ஆமா ப்ரோ, அம்மா கிட்ட இப்போதைக்கு உங்க விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு கூட அதுதான் சரின்னு படுது ஆதி. அப்பாடா, நிம்மதி. நீங்க சொல்றதும் சரிதான். இப்போதைக்கு அம்மா கிட்ட இந்த விஷயம் பத்தி எதுவும் பேச வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னொரு சந்தர்ப்பம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அகிலாண்டேஸ்வரி என்னைக்கும் அகிலாண்டேஸ்வரியா தான் இருக்க போறா. வந்துட்டான், பிளான் பண்ண. என் வாழ்க்கை முழுமையாகுமோ என் மனசுல தோணுச்சு. மாமா, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நான் என் மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை உங்ககிட்ட சொன்னப்போ நெகட்டிவா யோசிக்கிறேன்னு என் மேல கோவப்பட்டீங்கல்ல, அம்மா எப்படி மாறிட்டாங்கன்னு பாத்தீங்களா? அம்மாவோட இந்த மாற்றத்தை நான் எதிர்பார்க்கல தான். என் நம்பிக்கை தோத்துருச்சு, உன் பயம் ஜெயிச்சிருச்சு. அதுக்காகலாம் நீ நெகட்டிவா யோசிக்கிறது சரின்னுலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் உங்களை ஒத்துக்க சொல்லல மாமா. நான் நெகட்டிவா யோசிக்கல, கொஞ்சம் யதார்த்தமா யோசிக்கிறேன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல நீ யோசிச்சது நடந்துருச்சுன்றதுக்காக எப்பவும் அதே மாதிரி நடக்கும்னு நினைக்காத. இது நெகட்டிவான சிந்தனைக்கு கிடைச்ச தற்காலிகமான வெற்றி தான். பாசிட்டிவா நினைக்கிறது இப்ப நடக்கலனாலும் நம்ம விடாம அதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அது நடந்தே தீரும். கடவுள்ன்றது வேற எதுவும் இல்லை, நல்ல சிந்தனையும் அது மேல நம்ம வைக்கிற நம்பிக்கையும் தான். நம்ம எந்த ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அது கடவுளா இருந்து நம்மளை காப்பாற்றும், நம்ம நினைச்சதை நடத்தி காட்டும்.
நெகட்டிவாக நினைக்கிறதால எதையுமே சாதிக்க முடியாது. பாசிட்டிவான சிந்தனைக்கு தான் ஃபைனலாக வெற்றி. இனிமே நீ இந்த மாதிரி நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக யோசி. நம்ம நினைச்சது சீக்கிரமாகவே நடக்கும். நம்ம உசை காப்பாத்துறோம். உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னது ஆதி குரல் மாதிரி கேக்குது, ஆனா எதுவுமே தெளிவா கேட்கலையே. என்ன மாமா கேமராவும் கையுமா இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? சொல்கிறேன். நீ எங்கே போயிட்டு வர? அதுவா, நீங்க முதல்ல கையை நீட்டுங்க சொல்றேன். எதுக்கு? நீட்டுங்க மாமா. என்ன பண்ண போற? என்ன கயிறு இது? கோயில்ல மந்திரிச்ச ஆஞ்சநேயர் கயிறு. வர பௌர்ணமி வரைக்கும் உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது வரைக்கும் உங்களை வெளிநாட்டுல இருக்க சொல்லி அம்மாவும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஆனா நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் பௌர்ணமி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கோவில்ல மந்திரிச்சு கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்கோங்க மாமா. இந்த கயிறு என் கையில கட்டினா நீ என்னை பத்தின பயம் இல்லாம இருப்பல்ல? இருப்பேன் மாமா. உன் சந்தோஷத்துக்காக நான் கட்டிக்கிறேன். கட்டிவிடு. சரி, நீ போய் உன் புடவையை மாத்திட்டு நல்ல சாரி எதுனா கட்டிட்டு வா. எதுக்கு மாமா புடவையெல்லாம் மாத்த சொல்றீங்க? நீ போய் மாத்திட்டு வா, நான் சொல்றேன். சரி மாமா, நான் மாத்திட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் ஜுவல்ஸும் போட்டுட்டு வந்துரு. சரி மாமா. என்ன அகிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னன்னு தெரியலங்க. நான் கண்ணை மூடி தியானத்துல இருக்கும்போது ஆதியோட குரல் என் காதுல ரேண்டமா கேட்டுச்சுங்க. என்ன அகிலா சொல்ற? கண்டிப்பா அது ஆதியோட குரல் தாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்டுச்சு. ஆனா அதுதானான்னு தெளிவா தெரியல. ஏங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து ஏதாவது தனியா பேசினானா? அம்மா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசுவேன். நீங்க இங்கே இருங்க. சரி ப்ரோ. அப்போ ஆதி உள்ள போய் அகிலா கிட்ட ஏதோ பேசியிருக்கான் போல இருக்கு. என்ன பேசினான்னு தெரியலையே. எதுக்கும் ஆதி எதுவும் பேசலன்னு சொல்லி வைப்போம். இல்லையே அகிலா, ஹாஸ்பிட்டல்ல ஆதி உங்ககிட்ட எதுவும் பேசலையே. அப்புறம் எதுக்கு எனக்கு ஆதியோட குரல் மாதிரியே கேட்டுச்சு? அகிலா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? கல்யாண மண்டபத்துல நீ எதுக்காக திடீர்னு அப்படி நடந்துகிட்ட? அததான் நான் மண்டபத்திலேயே சொன்னேனே. ஆதிக்கடவுர் பரம்பரை அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணு மருமகளா வர முடியாது, அதை என்னால ஏத்துக்கவும் முடியாது. மித்ரா, இங்க வா. என்ன ஆச்சரியமா இருக்கு, ஆதி நம்மள கூப்பிடுறாரு. என்ன ஆதி? உனக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? ஆமா ஆதி, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? சரி, உன்கிட்ட வேற எதுனா கேமரா இருக்கா? இருக்கு. எக்ஸ்ட்ரா லென்ஸ் கூட இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமா, அதான் அட்ரஸ் இருக்கே, அங்கேயே கொடுத்துருங்க. ஆமா, எங்க எதுக்கு போன் பண்றீங்க? சும்மா தொல்லை பண்ண. எஸ். ஐயோ.
மித்ரா ஒரு நிமிஷம். ஆண்டி, என்ன மித்ரா, உன்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுது, என்னாச்சு? ஆதி என்ன கூப்பிட்டு பேசினார் ஆண்டி. ஆதி உன்னை கூப்பிட்டு பேசினானா? எதுக்கு? ஆமா ஆண்டி, அதுவும் நல்லபடியா சந்தோஷமா பேசினாரு. ஐயோ. என்ன சொல்ற இவ? ஆதி இவளை கூப்பிட்டு சந்தோஷமா பேசினானா? புதுசா இருக்கே. மித்ரா, என்ன நீ பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்துன, ஜம்முன்னு கிளம்பிட்ட, எங்க போற? ஆண்டி, ஆதி என்ன வச்சு போட்டோ ஷூட் பண்ண போறாரு. அதுக்காக தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கேன். இது என்னோட கேமரா பேக் ஆண்டி. சரி, நான் வரேன் ஆண்டி. ஆதி எதுக்கு இவள போட்டோ எடுக்கிறேன்னு வர சொன்னா? நம்புற மாதிரி இல்லையே. ஆதி, நான் ரெடி. இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு வந்திருக்க? நீங்க தான் என்ன போட்டோ ஷூட் பண்ண போறீங்கல்ல. இந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் மேட்ச் ஆகாது ஆதி, அதான் மாத்திட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்றை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறதா யார் சொன்னா உங்ககிட்ட? நான் உங்ககிட்ட கேமரா மட்டும்தான் கேட்டேன். பெரியய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, எதுக்காக என்ன ரெடியாக சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, பிராண்ட் அம்பாசிடருக்காக புது ஸ்டில்ஸ் கேட்டாங்க. ஸோ உன்னை ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு ரெடியாகி வர சொன்னேன். அப்ப இதுக்காக தான் என்கிட்ட கேமரா கேட்டிங்களா? ஆமாம். மித்ரா, நில்லு. எங்கே போகிற? இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. உனக்கு தான் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னல, வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு. வா. ஆ? பார்வதி, நீ போஸ்ட் பண்ணு. ஒரே நிமிஷம். என்ன பார்த்துட்டு இருக்க? அது திருப்பி வை. ஏய், வேடிக்கை பார்க்க உன்னை கூப்பிட்டேன். தெர்மோகால் எடுத்துட்டு வந்து புடி. அங்க இருக்கு பாரு, போய் எடுப்போ. அதில் வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? இப்படி புடி. பார்வதி, கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணு. இப்படியா பெரியய்யா? ஒரு நிமிஷம், இந்த முடியை சரி பண்ணு. ஓகே. எவ்வளோ யோசிச்சாலும் பிடிபடலையே. ஆதி மித்ராவை போட்டோ எடுக்கிறேன்னு எதுக்கு கூப்பிட்டான்? இதுல என்னதான் ரகசியம் இருக்குன்னு நானும் போய் பார்க்கறேன். தெர்மோகாலை சரியா புடி.
ஆதி தன்னை வச்சு போட்டோ எடுக்க போறான்னு அங்க சந்தோஷமா சொல்லிட்டு வந்தா இவ இங்கே வந்து பார்த்தா அவன் இவளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஆதி மித்ரா வெறுப்பத்தை தானே அந்த சமையல்காரி வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவனை இவ ஒருத்தி இங்க வந்து தேர்மோகோல் பிடிச்சிட்டு நிக்கிறா. வனஜா ஆண்டி. ஹலோ ஆண்டி. மித்ரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஏன் கேக்குறீங்க? மித்ரா, அங்க நடக்கிறதுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக தான் அந்த காவிய காதலர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத. அவங்க 2 பேரையும் இன்னைக்கு அகிலா கிட்ட நான் கையும் களவுமா மாட்டி கொடுக்குறேன். மித்ரா, என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கியா? வந்து தேர்மோகோலை புடி. இருக்கட்டும் மித்ரா, போ, கூப்பிடுறான்ல, கண்டினியூ பண்ணு. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பெரிய அப்ப நான் வைக்கிறேன். போ. தேமுரு பிடிச்சவன். இங்க வா, அங்க யாருக்கு போய் பிடிக்கிற? இப்படி வா. உயிர் எடுக்கிறது. அருண், அருண், என்ன ஐசு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஆதிக்கும் பார்வதிக்கும் ஆபத்து. என்ன சொல்ற ஐசு? அவங்க 2 பேத்துக்கு அப்படி என்ன ஆபத்து? ஆதி பார்வதியை வச்சு கார்டன்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. கூட மித்ராவை வச்சு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. வனஜா ஆண்டி அதை பார்த்துட்டு எரிச்சல் ஆகி அகிலா ஆண்டி அங்க கூட்டிட்டு போய் ஆதி பார்வதியை மாட்ட வைக்க பாக்குறாங்க. அகிலா ஆண்டி கார்டனுக்கு போகாம எப்படியாவது தடுக்கணும். ஆதி பார்வதி அகிலா ஆண்டி கிட்ட மாட்டிக்காம எப்படியாவது நம்ம அவங்கள சேவ் பண்ணணும் அருண். அக்கா, அக்கா, ஐசு, நீ ஒன்றும் கவலைப்படாத. வனஜா சித்தியோட மேட்ரு ஒன்று என்கிட்ட மாட்டியிருக்கு. அவங்களால என்னைக்காவது பிரச்சனை வரும்போது அதை யூஸ் பண்ணலான்னு வச்சிருந்தேன். இப்ப அதுக்கு வேலை வந்துருச்சு. சித்திக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு வந்து பாரு. வா. வரேன், இரு. அக்கா, நீங்க என் கூட வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் காட்டுறேன். என்ன விஷயம்? நீங்க வாங்கக்கா, அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அக்கா, நான் சொல்றேன்ல, வாங்கக்கா, கொஞ்சம் வாங்க, வாங்க, அங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. வாங்கக்கா.